அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிடிசி. இங்கே ஒவ்வொரு கதையும் செழித்து மலர்ந்து உங்கள் மனதை ஓய்வுக்கு அழைக்கும் ஒரு உலகமாகும். நான் அனு. இன்றைய அழகிய கதையை உங்கள் செவிகளுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இனி உங்கள் கண்களை மூடி மனதுடன் கேளுங்கள். வித்தியாசம். ஊருக்கு நடுவே ஒரு அழகான பங்களா. அந்த பங்களாவில் சமையற்காரனையும் தோட்டக்காரனையும் தவிர வேற யாரும் இல்லை. பங்களாவுக்கு சொந்தக்காரனான ஒரு சுந்தர புருஷன் மாடி முகப்பில் அப்படியும் இப்படியுமாக உலாவிக் கொண்டிருந்தான். அன்று பௌர்ணமி. வெண்ணிலவு தன்னொலியை வீசிக்கொண்டிருந்தது. ஆஹா, அவள் மட்டும் இன்று நம் பக்கத்தில் இருந்திருந்தால் இந்த வெண்ணிலவு இப்படி வீணாய் போயிருக்குமா? சுந்தர புருஷனின் சிந்தனை சுழன்றது. கலகலவென்ற சிரிப்பின் ஒலியும் எங்கிருந்தோ வந்து அவன் காதில் விழுந்தன. சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரையும் காணவில்லை. எல்லாம் வெறும் கற்பனை. அவள் இருந்திருந்தால் இந்நேரம் பழமும் கையுமாக வந்து நின்றிருந்திருப்பாள். அப்புறம் வெற்றிலையே கையுமாக நின்றிருந்திருப்பாள். அவளை நான் அருகில் உட்கார வைத்துக் கொண்டிருப்பேன். பேச்சில் சுவாரஸ்யமாக ஆரம்பித்திருந்திருக்கும். அப்புறம் அதற்குள் அவளுடைய கண்ணங்கரையில் என்ற கூந்தலை அலங்கரிக்கும் வெள்ளை வெளேவென்ற மல்லிகை பூவின் நறுமணம் காற்றோடு கலந்து வந்து என் மூக்கை துளைத்திருக்கும். கைகள் ஒன்றையொன்று வருடியிருக்கும். அவ்வளவுதான். பேச்சு நின்றே போயிருக்கும். இருவரும் ஒருவரை ஒருவர் விழுங்கி விடுவது போல் ஒரு கண்ணம் பார்த்திருப்போம். பிறகு பிறகு பேசாமல் இறங்கி கீழே போயிருப்போம். இந்த இடத்தில் ஏனோ தெரியவில்லை, சுந்தர புருஷன் தனக்குத்தானே சிரித்து கொண்டான். மீண்டும் அவனுடைய சிந்தனை சுழன்றது. சி, இதெல்லாம் என்ன நினைப்பு? நமக்கு ஏதாவது மூளை கோளாறா என்ன? இல்லை இல்லை, எல்லாம் இந்த வெண்ணிலவின் கோளாறு தான். இந்த தீர்மானத்துக்கு வந்ததும் அவன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். பிறகு மறுபடியும் உலாவ ஆரம்பித்தான். அன்றிரவு அவனுக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. சுந்தர புருஷனின் பங்களாவுக்கு சற்று தூரத்தில் ஒரு குடியானவன் பழைய கயிற்றுக்கட்டிலில் விரிந்து பறந்து கிடந்த நீலவானத்தை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் சுந்தர புருஷனுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. பாவம், ஏழை குடியானவனான அவனுக்கும் இன்றிரவு தூக்கம் பிடிக்கவில்லை போலும். இந்த பாலும் வெண்ணிலவு யாரை தான் சும்மா விடுகிறது? நம் மனைவிதான் ஊருக்கு போயிருக்கிறாள். அவன் மனைவியும் ஊருக்கு போயிருக்கிறாளோ? ஆமாம், அவனுக்கும் நமக்கும் வேறு எத்தனையோ விஷயங்களில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எறும்பு முதல் 8000 ஜீவங்களுக்கும் ஒன்றே. இப்படி நினைத்தானோ இல்லையோ, சுந்தர புருஷன் தடதடவென்று மாடியை விட்டு கீழே இறங்கினான். நேரே அந்த குடியானவனிடம் சென்றான். உண்மையை தெரிந்து கொள்ளும் ஆவலுடன், உள்ளத்தில் பொங்கி வரும் உவகையுடன், நீ ஏன் இன்னும் தூங்கவில்லை? உன்னையும் இந்த பால் நிலவு பாடாய்படுத்துகிறதா என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தூக்கம் வரலைங்க என்றான் அவன் கொட்டாவி விட்டு கொண்டே. ஏன், உன்னுடைய மனைவியும் ஊருக்கு போயிருக்கிறாளோ? இதை கேட்டதும் அந்த குடியானவன் அவனை ஏற இறங்கி பார்த்துவிட்டு மறுகணம் விழுந்து விழுந்து சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய்? உன்னுடைய மனைவி ஊருக்கு போன விஷயம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று நினைத்தா சிரிக்கிறாய்? இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? எங்கேயாவது பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாமல் போய்விடுமா என்றான் சுந்தர புருஷனும் சிரித்து கொண்டே. அவனுடைய சிரிப்பை பொருட்படுத்தாமல் குடியானவன் சட்டென்று குடிசைக்குள் நுழைந்தான். கையில் ஒரு காலி பானையுடன் விடுவிடுவென்று வெளியே வந்தான். என்ன இது என்று திடுக்கென்று கேட்டான் சுந்தர புருஷன். இந்த பானையில சோறு இருந்தா எந்த நிலவு என்னை என்ன பண்ணுங்க? இந்நேரம் நல்லா தூங்கி போயிருக்க மாட்டேனா என்றான் அவன் அடிவயிற்றை தடவிக்கொண்டே. முடிவு. இதுவே இன்றைய நாளுக்கான கதை. இதே போன்று உங்களிடத்தில் பகிர கதையோ குரலோ இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மெயிலைடிக்கு அனுப்பவும். பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்றொரு கதையுடன் சந்திப்போம். அதுவரை டேக் கேர். பை.